ஆல்ஃபா டெம்பிள் அன்பு நேயர்களே வணக்கம். நாம இன்னைக்கு திருப்பதிக்கு நம்ம கோயம்புத்தூர்ல நம்ம ட்ரெயின் நம்ம இருக்குதுங்க. அது ட்ரெயின் பார்த்தீங்கன்னா, எந்த டைமுக்கு நம்ம போனோம்னா திருப்பதி ரீச் ஆகலாம். அதேமாரி போல ட்ரெயின்ல என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது, அந்த ட்ரெயினோட புக்கிங் ரேட் அதை பத்தி நம்ம ஃபுல்லாவே சொல்லப் போறோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம் போற மக்களுக்கு இந்த இந்த திருப்பதியோட ட்ரெயின் பத்தி உங்களுக்கு ஃபுல்லா சொல்லப் போறோங்க. நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க திருப்பதி போற மாரி இருந்தா தகவலும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நம்ம வேண்டுதல் நிறைவேற்ற நம்ம திருப்பதிக்கு கிளம்புவோங்க. அதான் கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம் போற மக்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புற பார்த்தீங்கன்னா, இந்த திருப்பதி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்குங்க. அதாவது குழந்தைங்கள கூட்டிட்டு போறவங்களுக்கு, பெரியவங்கள கூட்டிட்டு போறவங்களுக்கு, பஸ்ஸு விட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ட்ரெயினுடைய ரேட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கம்மிங்க. அதாவது ஜ செகண்ட் சிட்டிங் அதில பார்த்தீங்கன்னா, ரூ. 185 ஆகுங்க. அதேபோல ஏசி சேர் கார் போதும் ஏசி பெட்டியில போனோம்னா, உங்களுக்கு 665 வருங்க. ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்ல போனீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 170 ஆகுங்க. இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம கோயம்புத்தூர்லேருந்து போற பீப்பிளுக்கு ரொம்ப 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 கன்வீனியன்ட்டா இருக்குங்க. நம்ம ஈஸியா போய்க்கலாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, திருப்பதியில பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி டோக்கன் டைமிங் மாத்திட்டாங்க. உங்களுக்கு மேல காமிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதான் சேர் காருங்க. அது ஏசிங்க உங்களுக்கு. உங்களுக்கு இந்த ரேட் பார்த்தீங்கன்னா, ரூ. 665 வருங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, இதில டோட்டலாவே இந்த ஒரே ஒரு பெட்டி மட்டும் தான் ஏசி சேர் காருங்க. அந்த சீட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்குங்க. நம்ம உட்கார்ந்து உங்களுக்கு போறதுக்கு பார்த்தீங்கன்னா, கால் நீட்டுறக்கோ, பண்றதுக்கோ ரொம்ப வசதியா இருக்குங்க. இதில என்ன ப்ளஸ் பாயிண்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அங்கங்கே பார்த்தீங்கன்னா, நான் சார்ஜிங் இத போட்டு குடுத்துருக்காங்க. நம்ம மொபைல் சார்ஜர் பார்த்தீங்கன்னா, இதில குடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, 2வது சிட்டிங்க்கு அதில இதில மேக்ஸிமம் நிறுத்திட்டாங்க. மேக்ஸிமம் அங்கலாம் எதுவுமே இருக்காதுங்க. நீங்க இந்த சேர் கார்ல பார்த்தீங்கன்னா, சீட்டு பக்கத்தில சார்ஜிங் போர்ட் மாரி இருக்குதுங்க. இந்த சீட் எல்லாம் ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். ரொம்ப கிளீன் பண்ணியிருக்குங்க. ஏசி பார்த்தீங்கன்னா, ரொம்ப மீடியமா வச்சிருப்பாங்க. நம்ம அந்த கிளைமேட் தகுந்த மாரி ஏசி ஆன் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நீட்டா இருக்குங்க. இருக்கலே பார்த்தீங்கன்னா, இந்த பெட்டி பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிளீனாவும், நீட்டாவும் இருக்கும். பாத்ரூம் கூட நீட்டா இருக்குங்க. இந்த சி செ பெட்டியில எப்படி இருக்குன்னு பாருங்க. சீட்டு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்குங்க. குழந்தைங்கள கூட்டிட்டு போறதுக்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க. குழந்தைங்க, அது பெரியவங்க போம்போது ரொம்ப நீட்டா இருக்குங்க. இந்த சீட்டு நம்ம உட்காரக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்குங்க. 2 பக்கம் கிளாஸ் போட்டுருக்காங்க. நம்ம உட்கார்ந்து போறதுக்கு. எப்பவுமே இந்த இது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சீட்டு ரொம்ப கம்மி. ஒரே ஒரு பெட்டி தவிர சீட்டு ரொம்ப கம்மியா தான் இருக்குங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா, ரூ. 665 வருங்க. அடுத்து நம்ம பார்க்க போற பார்த்தீங்கன்னா, 2 இயர்ஸுங்க. இது உட்கார்ந்துட்டு போற சீட் இதுங்க. இது ரிசர்வ்டு இது பெட்டி தாங்க உங்களுக்கு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா, ரூ. 185 வருங்க. இதில பார்த்தீங்கன்னா இந்த சீட் எல்லாம் கொஞ்சம் உட்கார்ந்துட்டு போக கால் பண்ற மாரி தான் இருக்குங்க. ஆனா நல்லா நீட்டா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தா டபுள் சீட்டுங்க. இந்த மாரி சீட்டு 1 தான் 2 தான் இருக்குங்க. நல்லா நீட்டாவும் மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. இந்த சீட் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த திருப்பதி எக்ஸ்பிரஸ் பொதுவா நீட்டா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. கிளீனிங் ரொம்ப நீட்டா பாத்ரூம் எல்லாம் நீட்டா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. இந்த சீட் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரூ. 180 ஆகும். ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்குங்க. நம்ம தாராளமா குழந்தைங்களோ, பெரியவங்களோ கூட்டிட்டு போகும்போது இந்த சீட் இந்த ட்ரெயின் ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்குங்க திருப்பதி போறவங்களுக்கு. உங்களுக்கு ட்ரெயின்லாம் நீட்டா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் ஆகட்டும், இதாகட்டும் நீட்டா மெயின்டெயின் என்ன உங்களுக்கு ஃபுட் மட்டும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த அளவுக்கு கன்வீனியன்ட் இல்லைங்க. நான் கிளம்புவதும் பார்த்தீங்கன்னா, காலைல டிஃபன் வீட்ல எடுத்துட்டு போயிட்டேங்க. அதேமாரி பார்த்தா நீங்க குடும்பம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டிஃபன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரயில்வே கேன்டீன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஃபுட் சுமாரா தான் இருக்குங்க. நீங்க குடும்பம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வீட்லருந்து கொண்டு போயிருங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1:20க்கு நீங்க திருப்பதி ரீச் ஆயிடலாங்க. நீங்க ரீச் ஆன உடனேயே ஆப்போசிட்லயே பார்த்தீங்கன்னா, நாராயண் பவன் இருக்குங்க. லட்சுமி நாராயண பவன் இருக்கு. 2 ஹோட்டல் இருக்குங்க. அங்க பார்த்தீங்கன்னா, நம்ம சவுத் இண்டியா நம்ம ஸ்பெஷல் அதில நல்லா நீட்டா போட்டிருப்பாங்க. சவுத் இண்டியா ஸ்டைல் இருக்குங்க. நீங்க மீல்ஸ் ஆகட்டும், நீங்க டிஃபன் ஐட்டம் ஆகட்டும் ரொம்ப நீட்டா இருக்குங்க. நீங்க ரீச் ஆன உடனே நம்ம விஷ்ணுஸ் பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, நாராயண் பவன் ஹோட்டல் இருக்குங்க. அது பக்கத்தில கொஞ்சம் பஸ் ஸ்டாண்ட்ல ரைட் சைட்ல கிளம்புனீங்கனாவே, லட்சுமி நாராயண் ஹோட்டல் இருக்கு. ரொம்ப நீட்டா இருக்குங்க. நம்ம சவுத் இண்டியா ஸ்டைல் தமிழ்நாடு ஸ்டைல்ல பார்த்தீங்கன்னா, புழுங்கரிசி, சாப்பாடு, சாம்பாரு நல்லா நீட்டா மெயின்டெயின் பண்ணுவாங்க. நம்ம இறங்குன பீப்பிள் இறங்குனா முதல்ல ஃபர்ஸ்ட்டு போய் சாப்பிட்டு, அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி டோக்கன் வாங்க ட்ரை பண்ணுவோம். நீங்க போற மாரி இருந்ததுன்னா, ட்ரெயின் விட்டு இறங்குனோனே இந்த ஹோட்டல்ல போய் நீங்க சாப்பிட ட்ரை பண்ணுங்க.
டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து திருப்பதிக்கு பார்த்தீங்கன்னா, டோட்டலா வந்து 18 ட்ரெயின் போகுதுங்க. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எல்லாமே ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு மாதிரி கிளம்புங்க. நமக்கு மெயின் பார்த்தீங்கன்னா, இந்த திருப்பதி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். அதை பத்தி நீங்க பார்க்க போறோங்க. நம்ம திருப்பதி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து காலையில உங்களுக்கு 6 மணிக்கு கிளம்புதுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, 1:25க்கு வந்து ரீச் ஆயிருங்க. டோட்டல் டைம் பார்த்தீங்கன்னா, 7 மணி நேரம் வந்து டிராவல் ஆகுதுங்க. அது எப்பப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமைங்க, அப்புறம் வந்து செவ்வாய்க்கிழமை, உங்களுக்கு வந்து வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை. இதுதான் வந்து கோயம்புத்தூர்லருந்து நம்ம திருப்பதி போறதுக்கு வந்து எந்த அந்த இந்த 4 நாள் மட்டும் தான் உங்களுக்கு வந்து நம்ம கோயம்புத்தூர்லருந்து திருப்பதிக்கு போற ட்ரெயினுங்க. அது இதில பார்த்தீங்கன்னா சேர் கேருங்க. சேர் கேர் பார்த்தீங்கன்னா ஏசி கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லா இருக்குங்க. 2வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் சிட்டிங். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம அந்த ரிசர்வேஷன் பாயிண்ட் போறது உட்கார்ந்துட்டு போற சீட்டுங்க. இதான் நான் திருப்பதி எக்ஸ்பிரஸோட இதுங்க. இதில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ஃபேர் எவ்வளோ வரும்னு நம்ம சொல்லி காட்டுறோம் பாருங்க. இது உங்களுக்கு காலையில 6 மணிக்கு கிளம்புதுங்க. உங்களுக்கு திருப்பூர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 6:48க்கு ரீச் ஆகுதுங்க. 6:50 கிளம்புதுங்க. அதான் ஈரோடுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 7:30 மணிக்கு வந்து காலையில வந்து ரீச் ஆயிடுங்க. 7:35க்கு வந்து கிளம்புங்க. சேலம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 8:30 மணிக்கு ரீச் ஆகுதுங்க. 8:30க்கு வந்து அங்க கிளம்புதுங்க. அதே வந்து அடுத்து போய் ஜோலார்பேட்டை பார்த்தீங்கன்னா, 10 மணிக்கு உங்களுக்கு ரீச் ஆயிருங்க. இப்போ 10:05க்கு அங்கேருந்து கிளம்புதுங்க. அடுத்தது காட்பாடி. காட்பாடி பார்த்தோம்னா 11:18க்கு அங்க ரீச் ஆயிருங்க. 11:20க்கு கிளம்புதுங்க. அடுத்து சித்தூர் பார்த்தீங்கன்னா 11:48ங்க. உங்களுக்கு திருப்பதி டோட்டலா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1:25க்கு வந்து நம்ம திருப்பதி வந்து ரீச் ஆயிருங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்ல போது, உங்களுக்கு வந்து 7 பெட்டி வந்து ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5ங்க. அது முன்னால பார்த்தீங்கன்னா 3 பெட்டிங்க. இது வந்து எல்லாமே மொத்தம் டோட்டலா வந்து அன்ரிசீவ்டு பெட்டி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் வந்து 7 இருக்குங்க. ரிசர்வேஷன் கோச் பார்த்தீங்கன்னா வச்சுன்னு பார்த்தீங்க. 1, 2, 3, 4, 5, 6, டி7, டி8, டி9 9 பெட்டி ரிசர்வ்டு. அத வந்து உட்கார்ந்து போற 2 இயர்ஸ் சிட்டிங். இந்த சி1 பார்த்தீங்கன்னா சேர் காருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெட்டி தான் இருக்குங்க. இதில பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து நம்ம டிக்கெட் வந்து ஆன்லைன்ல ரிசர்வ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு முடியலாட்டியும் பார்த்தீங்கன்னா, ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்ல வந்து நம்ம டிராவல் பண்ணிக்கலாங்க. நம்ம இந்த ட்ரெயின் தான் வந்து நம்ம கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் போற சேலம் போற மக்களுக்கு வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு. இந்த ஒரு ட்ரெயின் தான் வந்து நம்ம வந்து பகல்ல போற ட்ரெயின். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, வந்து அன்டைம் போற ட்ரெயின் தான் உங்களுக்கு. கோயம்புத்தூர்ல வந்து திருப்பதிக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, நைட் 9 மணிக்கு ரீச் ஆகுற மாரி ட்ரெயின் வந்து பிளான் பண்ணிக்கங்க. நம்ம அந்த டைம் போனா தான் 9 மணிக்கு வந்து எஸ்இசி டோக்கன் குடுக்குறாங்க. அந்த எஸ்இசி டோக்கன் வாங்குனோம்னாவ சீக்கிரமா மேல் திருப்பியில வந்து சாமி வந்து 2 மணி நேரத்துல சாமி பார்த்துட்டு வந்துரலாங்க. நம்ம 9 மணிலேருந்து காலையில பார்த்தீங்கன்னா 4, 5, 6 மணி வரைக்கும் குடுத்துட்டு இருப்பாங்க. 9 மணிக்கு நின்னோம்னா கன்ஃபார்மா டிக்கெட் கிடைக்கலாங்க. அதுக்கு 9 மணிக்கு மேல போனா கூட்டத்த பொறுத்து தான் நம்ம வந்து எஸ்இசி டோக்கன் நம்ம வாங்க முடியுங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா, இத்தன ட்ரெயின் இருக்குதுங்க. நமக்கு வந்து கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து நம்ம இந்த ட்ரெயின்ல போனா ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்குங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, அடுத்து சபரி எக்ஸ்பிரஸ். ரெகுலரா போற சபரி தான் எல்லா நாளுமே சபரி சீரிஸ் வருங்க. அதாவது கேப் 1 ட்ரெயின் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எல்லா நாளுமே இருக்கு. இந்த 3 ட்ரெயின் தான் இருக்குங்க. அடுத்து கேரளா எக்ஸ்பிரஸ். திருப்பதியிலேருந்து கோயம்புத்தூர் இருக்குங்க. இதில இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா, திருப்பதி டூ நம்ம கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ். அதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 2:55க்கு நம்ம திருப்பதியிலேருந்து கிளம்புதுங்க. கோயம்புத்தூருக்கு பார்த்தீங்கன்னா வந்து 10:50க்கு வந்து நம்ம கோயம்புத்தூர் ரீச் ஆகும். உங்களுக்கு இது எப்போ வரும் பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை, உங்களுக்கு வந்து புதன்கிழமை, அடுத்தது வியாழக்கிழமை, அடுத்து வந்து உங்களுக்கு சனிக்கிழமை. இதுதான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நம்ம திருப்பதியிலேருந்து கோயம்புத்தூருக்கு வர நம்ம ட்ரெயினுங்க. இந்த ட்ரெயின் தான் எனக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்குங்க. மித்த எல்லா ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா, வந்து நம்ம ஈஸியா டிக்கெட் கிடைக்குங்க. ஈஸியா நமக்கு வந்து நம்ம ரிசர்வேஷன் பண்றதுக்கும் இல்லன்னா அன்ரிசர்வ் வந்திருக்கு. இந்த நம்ம திருப்பதி கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் தான் ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்குங்க. மித்த ட்ரெயின்லாம் நீங்க நோட் பண்ணிக்கங்க. பட் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ நீங்க பார்த்துக்கங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, திருப்பதிக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 2:55 கிளம்புதுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அடுத்து காட்பாடி பார்த்தா 4:45க்கு வந்து ரீச் ஆயிருங்க. உங்களுக்கு பார்த்தா சேலம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 7:37க்கு வந்து ரீச் ஆயிருங்க. 7:30 மணிக்கு ரீச் ஆயிருங்க. அடுத்து ஈரோடு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 8:40க்கு ஈரோடு ரீச் ஆயிருங்க. உங்களுக்கு திருப்பூர் பார்த்தீங்கன்னா 9:15. நான் டியர் ஃபிரெண்ட்ஸ் நான் முக்கியமான விஷயம் ஒண்ணு அதாவது நீங்க ட்ரெயின்ல வந்து ஃபுட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நார்மலா தான் இருக்குங்க. ரொம்ப சூப்பர்ன்னு சொல்ல முடியாது. ரொம்ப இதுன்னு சொல்ல முடியாது. இட்லி நான் லாஸ்ட் டைம் வந்து இட்லி மட்டும் தான் கொஞ்சம் நீட்டா இருந்ததுங்க. அது இந்த சப்பாத்தி ஆகட்டும், இந்த வெஜிடபிள் பிரியாணி ஆகட்டும், அதெல்லாம் வந்து நம்ம வந்து எதுவுமே சொல்ற மாரி எதுவும் இல்லைங்க. நீங்க வந்து நான் என்ன சொல்றேன்னா, நீங்க திருப்பதியிலேருந்து கிளம்பும்போது இந்த நாராயண் பவன் ஹோட்டல்ல பார்த்தீங்கன்னா, அங்கேயே சாப்பிட்டு அங்கேருந்து நீங்க கிளம்புறங்க. அதாவது நம்ம கோயம்புத்தூர் ரீச் ஆன உடனே நம்ம ஆப்போசிட்ல ஆரியாஸ் ஹோட்டல் இருக்குங்க. அது அங்க ட்ரை பண்ணுங்க.
அதே மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க மேக்ஸிமம் திருப்பதியிலே சாப்பிட்டு, அதுக்கு வந்து இப்ப பிரெட்டோ அந்த மாரி ஏதாவது நீங்க ஜாமோ வாங்கி வச்சுட்டு, ஏதோ ஃப்ரூட்ஸ் வாங்கி வச்சுட்டு நீங்க சாப்பிட்டுக்கங்க. நீங்க அத டீ, காஃபில வந்து அதுவும் ரொம்ப சுமாரா தான் இருக்குங்க. டீயா இருக்கட்டும், காஃபியா இருக்கட்டும் சொல்ற மாரி எதுவும் கிடையாதுங்க. நீங்க வந்து திருப்பதியிலே நீங்க சாப்பிட்டு ட்ரெயின் ஏறிங்க. இடையில வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கங்க. இந்த பிரெட் எல்லாம் வாங்கி வச்சுக்கங்க. நீங்க எந்த லொகேஷனோ நீங்க வந்து இப்ப ஈரோடுனா ஈரோடு இறங்கிட்டு அங்க சாப்பிட்டுக்கங்க. அதே திருப்பூர்னா திருப்பூர் இறங்கிட்டு நீங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லயே எங்க நீங்க தெரிஞ்சவர்ட்டயே சாப்பிட்டுக்கங்க. நீங்க கோயம்புத்தூர்ல இறங்குனீங்கன்னா, அந்த கோயம்புத்தூர் இறங்குனோனே ஆப்போசிட் ஆரியாஸ் ஹோட்டல் இருக்குங்க. அங்க போய் நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. நண்பர்களே, கோயம்புத்தூர்லருந்து கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு போற சேலம் பக்தர்கள் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி போனீங்கன்னா, நான் திருப்பதி பெருமாள வந்து நம்ம சீக்கிரமாவே சாமி தரிசனம் பார்க்கலாங்க. நான் வந்து கடந்த ஒரு 5 வருஷமா நான் வந்து இந்த மாரி தான் நான் போயிட்டுருக்கிறேங்க. நீங்க போனா நெறைய வீடியோல போட்டுருக்கேன். நான் சொல்ற மாரி நீங்க போனீங்கன்னா, நம்ம சாமி தரிசனத்துல வந்து கீழ அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது திருப்பதி போற மாரி இருந்தாங்கன்னா, இந்த தகவல வந்து ஷேர் பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.